ஹலோ. சொல்லு டியர். 2 மாசமா ஃபோன்லேயே தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு ஃபோட்டோ கூட அனுப்ப மாட்டேங்கிற. கண்டிப்பா இன்னைக்கு நான் சென்ட் பண்றேன். இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க. இது வரைக்கும் அனுப்பல. அனுப்புறேன்பா. ஏன் எங்க? கோச்சிக்கிற? சரி, நான் கேட்ட மாதிரி செக்ஸியா. என்ன அப்படிலாம் கேக்குற? அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் பேபி அனுப்பு. என்ன? சரி சரி, நைட்டு 11 மணிக்கு அனுப்புறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஐ எம் வெயிட்டிங். நான் கேட்ட மாதிரியே ஓகேவா? ஓகே டியர், அனுப்புறேன். நான் கேட்ட மாதிரியே வரணும். ஓகேவா? ஏய், அறிவு இல்லை, கதை தட்டிட்டு வர மாட்டேன். அப்படின்னு அவசரம். சிவா ரொம்ப நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். நீங்க ஃபோன் எடுக்கலையா? அதான். ஓ, உனக்கு கால் பண்ணிட்டானா? நான் அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள. சரி கொடு. சொல்லு மச்சா. எந்த ஆண்டி கூட நான் மொக்கப்பட்டு இருக்க? கிளைண்ட்ரா. இந்த கதையெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லு, அவன் நம்புவான். டேய் சீக்கிரமா வாடா, நீ தான்டா லாங்லேருந்து வரணும். பேசிக்கிட்டே இருக்காதடா ஆண்டி டேய் கூட. கிளம்பிட்டேன்டா. சீக்கிரமா வா. மச்சா வந்துடுவேன் சார்ப்பா, சரியா? சரிடா. பாய். நீ ரெடியா? இப்போதான் பார்லருக்கு போயிட்டு வந்தேன். எப்படி இருக்கேன்? எல்லாம் ஓகே. மேக்கப் தான் ஓவர். போலாம். எங்க போச்சு காரு? கார் எங்க போச்சு? அச்சச்சோ. ஏய் குட்டி, வாடா. என்ன பண்ற? கேம் விளையாடுறியா? ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது, கண்ணு கெட்டு போயிடும். என்ன? பாட்டியை தொந்தரவு பண்ணாமல் சீக்கிரம் தாச்சிக்கணும், சரியா? சரிம்மா, நான் கிளம்புறோம். பார்த்துக்கோங்க. அத்தை, நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி டைனிங் டேபிள்ல வச்சுட்டேன். நீங்க சாப்பிட்டுட்டு இவனை கூட்டி விட்டுருங்க. சரி. அம்மா போயிட்டு வரேன்டா செல்லம். சரிம்மா, கிளம்புறோம். வா. ஏண்டா, இவ எப்ப வெளியில போனாலும் இவ்ளோ மேக்கப் போடுவாளா? ஒரு குடும்ப பொண்ணு இப்படியா பண்ணிட்டு இருப்பா? நல்லாவா இருக்கு பாக்குறதுக்கு? நம்ம ஃபேமிலிக்கு இந்த பியூட்டி பார்லர்லாம் ரொம்ப தேவை. இதையெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா? ஏமா நீ வேற. வா. ஆமா, நான் சொல்ற மாதிரி யாரையாவது கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளே பாய்? ப்ளே பாயா? ஏன்டா நீ வேற வெந்த புண்ணுல வேலை பச்சுனுங்கிற? ஏன்டா என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? நீ தினமா ஆச்சு? கதிர் காலிங் பெல் அடிக்குது பாரு. கதிர் போய் பாரு போ. கதிர் போய் பாரு. கதிர் போ, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. போ, போய் பாரு போ. போ. சாரி பேபி, நீ எவ்வளவு சொல்லியும் கேட்காம நேத்து நான் போயிட்டேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நல்ல மேட்ரு, தப்பான டைமிங் இருக்குது. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, உன்னை மிஸ் பண்ணனா, அதான் உன்னை பற்றி நினச்சி அப்படியே தலைவலி. என்ன தண்ணி அடிச்சியா? இல்லை, ஆமாம் ஆமாம். அதான் ஹெட்டேக். உள்ள டேப்லெட் இருக்கு, நான் போய் எடுத்துக்கிறேன். டேப்லெட்லாம் வேணாம், எனக்கு செட் ஆகாது. லைட்டாக ஹேங் ஓவர் தான், ஒரு ஸ்ட்ராங்காக டீ கிடைக்குமா? ஓகே போறியாவா? ஐயோ
எருமை மறுத்து போல. ஏய் எந்திரி எந்திரி. ஏய் எந்திரி. எங்க அம்மா வந்துறாங்க எந்திரி. என்ன கதிர் நைட்டும் தூங்க விட மாட்டேங்கிற காலையிலயும் தூங்க விட மாட்டேங்கிற. ஐயோ, ஏய் எங்க அம்மா வந்து வாசல் நிக்கறாங்க எந்திரி ப்ளீஸ் நீ. அம்மா தானே. ஓ ஏய் ஜோ எந்திரி ஃபர்ஸ்ட் எந்திரி. ஏய் இப்ப கிளம்பி போடி நைட் வந்து இந்த மாதிரி பத்துக்கலாம். நைட் பிளான் சொன்னா எப்படி முடியற நீ எந்திரி ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி போ நீ ஃபர்ஸ்ட் எந்திரி. தேவையில்லாம நம்ம ரெண்டு பேரும் மாட்ட போறோம். அம்மா தானே வந்திருக்காங்க இன்ட்ரோ பண்ணி விடு. இன்ட்ரோவா நீ வேற அவங்கள கிராமத்துல இருந்து வரவங்க இதெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. நீ முதல்ல கிளம்ப அப்புறம் பேசிக்கலாம். போ 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 ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லு. ஐயோ அப்பலாம் சொல்ல தப்பா நினைச்சுப்பாங்கடி. என் ஃபிளாட்ல அதுவும் என் பெட்ரூம்ல இப்பலாம் இருக்குது அவங்களுக்கு பிடிக்காதுடி. என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல உன்னை தப்பா நினைச்சிருவாங்க ஓகேவா? ஆமால இப்போ என்ன பண்றது? இப்போதைக்கு தயவுசெய்து கிளம்பி போயிடு. நான் வேணா எங்க அம்மாக்கு இன்னொரு நாள் இன்ட்ரோ பண்றேன். செல்லல ப்ளீஸ் டி. துபாய் நான் போய் அம்மா பேசி லைட்டா டைவர்ட் பண்றேன். நீ இந்த பக்கம் ஓடி போயிடு. செல்லல ப்ளீஸ் டி. ஏய் உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. பாத்ரூம் போட்ல சிக்கன் போட்டு ஏத்துற. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லபடியா போய் சேர்ந்துரு தெய்வமே. இன்னும் மாட்டியே போட்டுங்கறா இவ வேற. இந்தா Thank you. இனிமே நான் அவனை விட்டு போக மாட்டேன். ஓகே நீ போக மாட்ட அவ எப்படி போவா தெரியலையே. ஓகேவா? ஓகே ஓகே அவளை வெளியே அனுப்பணும்னா இவ்வளோ உள்ள அனுப்பணும். என்ன பண்ணலாம்? ஏய் என்னாச்சு? தண்ணி தண்ணி. ஜெனி சிக் வா வாடி வா. சரி அம்மா எங்க? உப்புமா கிண்டின்னு இருக்காங்க போ. ஏய் ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொன்னல நான் ஐயோ வந்துட்டேன். நான் உனக்கு கால் பண்றேன் நீ போடி தயவுசெய்து போடி ப்ளீஸ் போ போ. ஓ கேக்கு கலையுது மூதேவி. ஒரு வழியா வா. அடா பாவி நல்லா என்ஜாய் பண்ணிருக்க போல இருக்கே. இப்ப பார்ட்டிக்கு எப்படி நீ யாரோட வருவ? உன் பழைய கேர்ள் ஃப்ரெண்டோடயா இல்ல இப்ப லேட்டஸ்டா உங்ககிட்ட மாட்டிருக்கியா அவ கூட வருவியா? எப்பா ரஞ்சினி மட்டும் தான் கூட்டின்னு வருவேன். நீ வேற போன வைடா தயவு செஞ்சு. சரி சீக்கிரமா வா, நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சீக்கிரம் வாடா. வரண்டா வரண்டா எப்பா வரண்டா. வா வா. கால் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் சொல்டா. டேய் மார்னிங்ல இருந்து உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், போன் எடுக்கவே மாட்ற. ஏய் ஆபீஸ்ல புது ப்ராஜெக்ட்ரா, மேனேஜர் சாவ அடிக்கிறான். சொல்றா என்ன விஷயம்? டேய் ஈவினிங் பார்ட்டி இருக்குடா, மறந்துட்டியா? உன் பர்த்டே இல்ல? சாரி மச்சான், ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன். ஒன்னு பண்ணு, நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னது ஜாயின் பண்றியா? மவனே நீ கரெக்ட் டைம் மட்டும் வரலன்னு வை. உன் எக்ஸ் மேட்டர்லாம் வைஃப் கிட்ட சொல்லி நார் அடி. டேய் 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 அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதடா. டேய் தியாகுவே பாண்டிச்சேரில இருந்து வந்துட்டு இருக்கான்டா, சீக்கிரம் கிளம்பி வாடா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி பாய். சார் கேக் ஆர்டர் பண்ணது நீங்க தானே? ஆமா சார் லொகேஷன் கரெக்ட்டுங்களா? ஆமா லொகேஷன்லாம் கரெக்ட் தான். வேற டீடைல்ஸ் கார்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் புக்கிங்கா? இதே நேம்ல தான் லாஸ்ட் டைம் கூட ஆர்டர் பண்ணேன், ரெட் வெல்வெட் கேக். ஓ அப்படிங்களா? சரிங்க சார் வந்துடுறேன். சரி ஓகே, நீங்க வந்துட்டு மட்டும் கால் பண்ணுங்க. ஓகே சரிங்க சார். யா பை. சொல்லு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை டியர் பாஸ். தேங்க் யூ so much. ஆமா டைமண்ட் நெக்லஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்போ வரும்? வெயிட் பண்ணு, வந்துரும். கால் பண்ணி எப்போ டெலிவரி பண்ணுவாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்றீங்களா? இத பாரு, நான் இப்போ என் வைஃப் கூட இருக்கேன். எதுவா இருந்தாலும் கால் மட்டும் பண்ணிடாத, தயவு செஞ்சு மெசேஜ் மட்டும் பண்ணு. ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நானே பேசுறேன். அதான் உங்க வைஃப்க்கு நான் யாரும் தெரியும்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நீ யாருன்னு தெரியும், ஆனா டைமண்ட் நெக்லஸ் பத்திலாம் தெரியாது, புரியுதா? ஓகே நான் மெசேஜ் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு என் வீட்டுக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. தயவு செஞ்சு கால் மட்டும் பண்ணிடாத, சரியா? ஓகே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் ஓகே அண்ட் டோன்ட் கால் மீ அன்லெஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா
பாய். யார் அது? யாஷிகா எதுக்கு அவ அடிக்கடி கால் பண்றா? நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றா. ஏதாவது டவுட்னா எனக்கு தானே கால் பண்ணுவா. ஆனா அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்ன நீ சந்தேகப்படுறியா? உன் மேல சந்தேகம் இல்ல, பட் அவ தான் ஒரு மாதிரியா இருக்கா. உனக்கு பிடிக்கலனா மாத்திடலாம், சரியா? நான் சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? ஆமா. தியாகு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்றது தான் எப்பவுமே ஒரு வேலை. மச்சான் நீ அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து எப்படி வருது? டேய், அங்கேருந்து ஒரு லெஃப்ட் போகுதா? ஆமா. அப்படியே நேரா பாரு, ஒரு ஒயிட் கலர் பில்டிங். யா மச்சான் பாத்துட்டேன். அங்கதான் வா. ஆமா, டின்னர் ரெடி இல்ல? யா எல்லாமே ரெடி தான். யார் அது? உன் லாயர் ஃப்ரெண்டு தானே? ஆமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? நம்ம மேரேஜ் ரிசப்ஷன்ல எல்லா ஆண்டிஸ் பின்னாடியும் சுத்திட்டு இருந்தாரே அவர் தானே? அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அவன் பேரே ஆன்டி ஹீரோ தான். ஒரு ஆன்ட்டியை விட்டு வைக்க மாட்டான். எல்லா ஆன்ட்டிக்கிட்டையும் வழிஞ்சுக்கிட்டே இருப்பான். வழியறதோட சரி, ஆனா அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ண மாட்டான். என்ன சூப்பரா போய் சொல்லுவான். ம். இப்ப ஆயிட்டான். அவங்க வைஃப்லாம் திட்ட மாட்டாங்களா? நீ வேற, அந்த பொண்ணு அப்பாவி. இவன் எவ்வளவு திட்டினாலும் அப்படியே வாங்கிட்டு சும்மாவே நிற்கும். பாவம் அந்த பொண்ணு. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வா பார்க்கலாம், வா. ம். வாடா லயர், ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கே. எப்படி இருக்க? பார்ட்டிக்கு வலி கூட டைமுக்கு தான் வரேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படிடா எங்கெல்லாம் வீடு Happy கட்டுறீங்க? birthday. எனிவே ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ் மச்சி. நீ தான் எப்பவும் பிஸியா இருக்க. என்ன சொல்ற பாத்தியா? டேய், ஆ. நீ பிஸியா இருந்துட்டு என்ன சொல்றியா? ஆஹா. குட்டி பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ஏன் கூட்டிட்டு வரல? அவனை இங்க கூட்டிட்டு வந்தா உங்க வீட்டையே ரெண்டாக்கிடுவான். அவ்வளோ வேலை. டேய் என்ன சீக்கிரம் வர சொன்னல. பாண்டிச்சேரில இருந்து நானே வந்துட்டேன். எங்கடா அவனுங்க? ஆமா மச்சான், ஆபீஸ்ல ஒர்க் இருக்குன்னு சொன்னா சுந்தர். ஆமா. வர டைம் தான். சுந்தர விடு. கதிர் என்ன சொன்னான்? கதிர் இப்பதான்டா ஃபோன் பண்ணான், வந்துட்டு இருக்கானா. கதிருக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்ல இன்னும் லிவின் தானா? தெரியல மச்சான், ஆனா இப்ப வரைக்கும் லிவின்ல தான் இருக்கான். ம். அதுவும் நல்ல ஐடியா தான். பிடிக்கலன்னா பொண்ணை மாத்திட்டே இருக்கலாம். நமக்கு தான் ஐடியா இல்ல, ஒரே பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டோம். ஆம்பளைங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னாலே இப்படிதான். பொண்டாட்டிய கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்றதுலயே இருக்கிறது. லாயர் சார், மேரேஜ் இருந்தாதான் 1-2 டைவர்ஸ் கேஸாவது கிடைக்கும். இன்கம் வரும், ஆமாடா பாத்துக்கோங்க. மச்சான், சொல்றது கேளு. நல்லா சொல்லுங்க பூஜா. நீங்க பண்ற டார்ச்சர் எல்லாம் ஷைலஜா மட்டும் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் கழட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏய் சும்மா இரு. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு வேலைக்கு போலாம். யார் வந்திருக்கான் பாரு. ஏய் கதிர், அம்மா. வாடா. ஹாப்பி Thanks, பர்த்டே டா. மச்சான். Thanks for coming டா. பாரு வெறுங்க Happy யாராவது birthday. Thank you so much. என்ன மச்சான், அப்புறம் பேச்சுலர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? பூஜா, நான் வச்சுக்கிறேன். டேய் இவன் கல்யாணம் மட்டும் தான் பண்ணல. அடுத்தது எல்லாம் பண்ணிட்டோம். டேய் அப்புறம் என்ன அப்பா டேய் bachelor சாமிங்களா உருங்கடா. மச்சான் ஒரு குட் நியூஸ். We are going to get married soon. Hey! ஓய் Congrats டா. Congrats. Thanks மச்சான். சூப்பர் மச்சான். Thank Congrats. you. சூப்பர். டேய் என்னடா சுந்தர் இன்னும் வரலையா? ஒரு வழியா கல்யாணம் ஆகுது. வர டைம் தான்டா, வந்துருவான். அவன் வந்தாதான் ஃபன்னா இருக்கும். ம்ஹும். அவன் பொண்டாட்டி நம்ம மாட்டி திட்டு வாங்குறதும் அதை சமாளிக்கிறதும் ஐயோ செம ஜோகா இருக்கும் பாரு. ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். ஆமா இருக்கும். உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் தெரியும் அவ எப்படி பேசுவா, எப்படி திட்டுவான்னு. கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் தெரியும். திட்டிட்டே தான் இருப்பா. நான் எதுக்கு என் டார்லிங்க திட்ட போறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி இவளும் இப்படிதான் என்ன கொஞ்சிட்டே இருந்தா. ஆ? நான் உங்களை திட்டுவேனா? நீங்க தான் எப்பவுமே திட்டிட்டே இருப்பீங்க. ஓஹோ. நான் அட்வைஸ் பண்றது திட்டுற மாதிரி தெரியுதா உனக்கு? சரிதான். முதல்ல அட்வைஸ் எது, திட்டுறது எதுன்னு தெரிஞ்சுக்கோ. லாயர் கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. இல்ல? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நம்ம என்ன சொன்னாலும் மடக்கிடுவாரு. ஆ, அப்படியா மச்சான்? அப்படிதான் தெரியல மச்சான், சொல்றா. எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொன்ன லாயர். அதான் guys. ஏய் Okay. ஏய் மச்சான் ஹாய் ஏய். மச்சான். வாடா. ஹாய்டா. ஏய் வைஃப் இல்லையே? வைஃப் எங்கடா? ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லடா, ஃபீவர், அதான் வர முடியல. ஐயோ. ஏன்டா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்றோம். உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கலாம்ல. அது சடனா லாஸ்ட் மினிட்ல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க. வாட் டு
சரி இப்போ என்ன வைஃபோட வந்தா தான் உள்ள விடுவீங்க அப்படிதானே? நான் வேணா போட்டுமா? மச்சான் போ சொல்லு ம் ம் ம். நீ கிளம்புடா, நான் வர வேணாம். ஒய்ஃபோட வந்து மீட் பண்ணிக்கலாம். போயிட்டு வேண்டா. போடா, கிளம்புடா. சரி போறேன். போடா. டேய் 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 சும்மா சொன்ன உள்ள வாடா. டேய் மச்சான் ஆடா. மச்சான், ம் சாப்பாடு சூப்பரா இருக்கும். ஆமா மச்சான். சாப்பாடுலாம் சாப்பிடும்போது ஓசினா அப்படிதான் மச்சான் இருக்கும். நம்ம காலேஜ் டைம்ல ம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்லா குமிட்டு ம் போடு. பில்லு கட்டாம ஓடியாரோம் பாத்தியா? ம். எனக்கு அதான் மச்சான் ஞாபகம் வருது. ஆமா. அது எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு பில் கட்டாம வருவ? தோ இப்படிதான். சாரி கோச் வேற. காலேஜ் டைம்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. கையில காசு இருக்காதா? நாங்க என்ன பண்ணுவோம்? பீக் ஹவர்ஸ்ல ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போட்டுட்டு எல்லா கண்டது கழிது வாங்கி சாப்பிட்டு பில்லு வர நேரம் பார்த்து பில்லு போட்டவங்க சண்டை போடுவோம். என்னப்பா சிக்கன் வேகல, மட்டன் முத்தி போச்சு, இந்த ஃபுட்டு சரியில்லை, எத்தனை சண்டை போட்டு பில்லு கொடுக்காம எஸ்கேப் வந்துரும். என்ன மச்சான்? ஆமா ஆமா. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கறது? தோ இப்ப லாயர் ஆகிற இந்த கிரிமினல் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஐடியா சொல்லி கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஐட்டம் வச்சிருக்கான். உங்களோட வேலைதானா இது? எப்படிப்பா நான் கிரிமினலா? இந்த கிரிமினல் எத்தனை வாட்டி உன்னை காப்பாத்தி விட்டுருக்க அந்த கதையெல்லாம் சொல்லட்டுமா? சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? எப்பாடி ஏன்டா இப்பதான் கல்யாணம் ஆக போகுது, அதுக்குள்ள டிவைஸ் பண்ணி விட்டுலான்னு பாக்குறியா? மச்சான் டேய் கல்யாணமே பண்ணாதடா. ஐயோ டேய் என்னடா டேய் மச்சான் போதல கிராமல தான் இப்ப ராத்திரிக்கறான். என்ன பண்றது? போதுடா டேய் அப்பா. ஃபோன் எங்க? ஏய் மச்சான் ம். என்னடா ஆச்சு? இல்ல ஃபோனை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. கார்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்து வந்துடுறேன். ஓகே என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? ஆ. தேங்க்யூ. நான் மச்சான் போன்ல ஏதோ சீக்ரெட் வச்சிருக்க போல. என்ன? ஒண்ணும் இல்ல, ஆ. போன் மிஸ் ஆச்சுன்னு இவ்வளவு பதறப்பட்டியே, அதான் உள்ள சீக்ரெட் ஏதாவது வச்சிருந்தியோன்னு நினைச்சு. ஏய் கிளைண்ட்ஸ் கால் வரும்ல, அட்டன் பண்ணலாம் கடுப்பாயிர மாட்டாங்க. அதனால தான்டா. ஓ அந்த ஆன்ட்டியா? சாரி, AUNTY கிளைண்ட். டேய். ஓ அந்த கிளைண்டா? ஃபோனே வைஃப் கிட்ட தான்டா கொடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு என்னடா சீக்ரெட் இருக்க போகுது? மூடி சாப்பிடுறான். அவர் என்கிட்ட கொடுத்தாலும் லாக் பண்ணி தான் கொடுப்பாரு. அப்போ கண்டிப்பா போன்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு. மூடு. ஃபோன்ல தானே எல்லா பேங்க் ட்ரான்சாக்ஷனும் நடக்குது. லாக் பண்ணாம எப்படி கொடுக்க முடியும்? அப்போ போன்ல ஏதோ சீக்ரெட் இல்லைன்ற? இல்லையோ? சரி, உன் பொண்டாட்டிக்கிட்ட போன் அன்லாக் பண்ணி கொடு. ம் குடே. டேய் என்ன? என் ஒய்ஃப் கிட்ட கொடுக்கறது எனக்கு என்னடா பிரச்சனை? கொடுக்குறேன்னு ம். சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படி என்ன மறைக்கிறேன் நான்? சரிடா குடு குடே. சும்மா பிஸ்கட் கதை குத்துனேங்கற. குடு ஃபர்ஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் அதை குடு. சீக்ரெட் இருக்கா இல்லையான்னு பாப்போம். டேய் நான் கொடுக்குறேன்டா. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அம்மா அதே பேசிட்டு. எவ்வளவு நேரம் நீட்டிட்டு இருக்காங்க? போனை குடுறா. சொல்லிட்டே இருக்க தரமாட்டே மச்சான். குடுறா அந்த போனை. ஃபோனை தரத்துல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆ. சரிப்பா, ம். நீங்க முதல்ல ம். உங்க ஒய்ஃபு கிட்டயும் லவர் கிட்டயும் ஃபோனை தரீங்களா? அதுக்கப்புறம் நான் தரேன். ம்? டேய் எங்களுக்கு என்னடா நீ போனை குடுறா. சாப்பிட்றா பேசினே நான் பாரு. இந்தா, சட்னி நான் போடு. சாப்பிட்றது இருக்கட்டும், சட்னி போடுறது இருக்கட்டும். கொடுங்க. கேளுங்கம்மா, கேளுங்க. டேய் எங்க போன்ல என்னடா இருக்கு? நீ தான்டா டென்ஷன் ஆன. போனை வைஃப் கிட்ட குடுறா. சரிப்பா, நான் தானே பாத்துறேன்.
நீங்க கூலா தானே இருக்கீங்க, நீங்க போனை கொடுங்க. என்னடா அவன் சின்ன குழந்தை அடம் முடியுதா? கொடுங்கடா. என்னடா இருக்கு? சரிப்பா, ஒண்ணும் இல்லல்ல, கொடுங்க. டேய் சில்லி ஃபெலோ, டேக் தி சிக்கன் ரா, லெட்ஸ் ஹேவ் இட். முதல்ல நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நான் தரேன். ம்? நிறைய டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன், இதுல ஒண்ணுமே இல்ல. இப்போ ஓகேவா? ஐயோ ஐயோ சில்லி ஃபெலோ. சரிப்பா, சிரிச்சது போதும், போனை கொடு. இவன் வேற என்னம்மா? என்னை விட்டு வேற பொண்ணை கரெக்ட் பண்ற அளவுக்குலாம் இவன் வர்த்தே இல்ல. சுத்த வேஸ்ட். தேங்க்ஸ் டி. பாத்திரம் நம்ம பெருமைய நம்மளால அப்படித்தான் கொஞ்சம் பண்ண முடியாது. இப்போ உன் பெருமையை காட்டு பாப்போம். கொடுப்பா. இப்போ நாங்கள் 2 பேரும் ஃபோனை கொடுத்தோம்ல, நீ குடுறா. ஒருத்தர் புழிய போறாங்க. ஜாலி. நீங்க 2 பேரும் போனை கொடுக்கறத பார்த்தா ஆல்ரெடி இருந்த சீக்ரெட்லாம் டெலிட் பண்ணிட்டீங்க போல. உங்களை நம்ப முடியாது. ம்? சரிப்பா, ஒன்று பண்ணலாம். நான் என் ஃபோனை வைக்கிறேன், நீங்களும் உங்கள் ஃபோனை வைங்க. இனிமேல் வர கால், வாட்ஸ்அப் மெசேஜ், ட்விட்டர் மெசேஜ், இன்ஸ்டாகிராம் மெசேஜ் எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டணும். ஓகேவா? ஓகேவா? அப்போ நான் நம்புறேன் உங்ககிட்ட எந்த சீக்ரெட்டும் இல்லைன்னு. என்னப்பா? என்னடா இது? டேய், என் ஒய்ஃப் கிட்ட நான் ஃபோனை கொடுத்துட்டேன், நீயும் தாடானா சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்க. ஃபோனை குடுறா. என்னடா இவன்? விடு மச்சான், அவனை பத்தி தெரியாதா உனக்கு? பயப்படுறியா? எனக்கு என்னடா இருக்க போகுது, நீ ஃபோனை குடுறா. சீக்ரெட் தான் இல்லைல்ல, வையே. டேய், பிஸ்னஸ்ல நிறைய கால்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எதுக்கு தேவையில்லாம? என்ன சொல்றாங்க? அப்போ நீ பயப்படுற. பிஸ்னஸ் கால் தானே, இல்லை வேற ஏதாச்சும் கால்? டேய் கதிர், நீ எப்படிப்பா? வை. வைக்கிறத பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். ஆஃபீஸ்ல இருந்து கால் வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க, அது எதுக்கு தேவையில்லாம எடுத்துக்கிறேன். கான்ஃபிடென்ஷியல் இஷ்யூலாம் பேசுவோம் மச்சான், அதெல்லாம் ஸ்பீக்கர்ல போட நல்லா இருக்காதுல்ல. இப்போ நீயும் பயப்படுற. அப்போ நீங்க 2 பேரும் ஒய்ஃப் கிட்ட இருந்து நிறைய சீக்ரெட் மறைச்சிட்டு இருக்கீங்க, அதனால தான் ஃபோனை வைக்க மாட்டேங்கிறீங்க, அதானே? அப்படிலாம் எதுவும் இல்லடா. பூஜா, அப்படிலாம் எதுவும் மறைக்கல. சரி, இப்போ நான் தைரியமா ஃபோனை வைக்கிறேன்ல, நீங்களும் வைங்க. ஏன் தயங்குறீங்க? என்ன சொன்னீங்கல்ல எல்லாரும், வைங்கடா. என்னடா கூத்துவா? அப்படிலாம் மறைக்காத. உங்ககிட்டதான் மறைக்கிறதுக்கு எந்த சீக்ரெட்டும் இல்லைல்ல, அப்புறம் ஏன் போனை வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏய், அதெல்லாம் எதுவும் இல்ல. எதுக்கு இது தேவையில்லாத இந்த கேள்வி? ஓ, அவர் வச்சிட்டாருல்ல, இப்போ நீங்க வைக்கலனா உங்களுக்கு ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு தானே நினைப்பாரு. ஆமாமா, அப்போ கண்டிப்பா சீக்ரெட் இருக்கு இல்ல சிவா? ம்? நான் என் போனை வைக்கிறேன், நீங்களும் வைங்க. ஏய், அவன் தான் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கானா, நீயுமா? பரவாயில்ல பூஜா, அவன்கிட்ட எந்த சீக்ரெட் இல்ல, அதான் பயப்படுறான்ல. கம்பல் பண்ணாத, இதோட நிறுத்திக்கலாம். இல்ல, நான் என் போனை வச்சிட்டேன், இவரும் வைப்பாரு. ஓ ஓ
கதிர் காதல் விடாம இருந்துக்கலாம். டேய் சொல்லு ரவி. இங்க பாருடா. மச்சான், லாயருக்கு கேஸ் கிடைக்காம உங்க 2 பேரும் மூட்டி விட்டு டைவர்ஸ் கேஸ் எடுத்து நடத்தலாம்னு பார்க்குறான். உசராந்துக்கோ மாமா. இப்போ கதிர் நீயும் பயப்படுறியா? சரிப்பா, இதோட இந்த கேம் நிறுத்திக்கலாம். அதுதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. என்ன? ஏய், நீ ஏன்டி ஃபோன் எடுத்து வச்ச? அவன் தான் லூஸ் மாதிரி பேசினான். மூஞ்சத்தியும் பத்தியா நல்லா நீ இருக்கு. எதுக்கு பயப்படுற? எனக்கு தெரியாம ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா? என்கிட்ட என்னடி சீக்ரெட் இருக்கு? அப்புறம் என்ன, போன் எடுத்து வையுங்க. ஏய், எதுக்குடி? டேய் சோத்தம்பிக்கு, இங்க எவ்வளவு பெரிய அமலுத்துமையில் நடந்துனுக்குது. என்னடா உட்காந்து மிச்சர் சாப்பிடுங்கிற? முதல்ல நீ ஃபோன் எடுத்து வை. டேய், நீங்கள் தான் ஏதோ லூஸ் மாதிரி பேசுறீங்க. நான் என்ன ஃபோன் வைக்கணும்? என்னாலாம் முடியாது. ஓ அப்படியா? வைக்காதீங்க, உங்க பொண்டாட்டி கால் பண்றேன். டேய், அவளுக்கு என்ன ஃபோன் பண்ற? கேட்போம். டேய் டேய் டேய், அவளுக்கு பண்ணிடாதடா. கேளுடா. வெய் அசிங்கமா திட்டுவா. வெய் வெய். சூப்பர், கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் சிவா, கேம் என்ன? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக காட்டணும் தானே? என்னன்னு சொல்லு. டேய் சொல்டா. தாய் மசாஜ் வித் ஹாப்பி. இதுக்குதான் அவ்வளோ பில்டப்பா? நீ மொக்கம் என்னல்ல, அதுக்கு தான். ஓ சிரிச்சது போதும். அர்த்தம் வாங்குறானுங்க. இரு, யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே, போ, ஃபோனை வச்சுட்டு போ. காமெடி பண்றாரு. அவன் பர்த்டேக்கு அவனே கேக் ஆர்டர் பண்ணியிருப்பான் பாரு. என்ன அவன மாதிரியே பில்டப்பா? யாரா? ஏய் புறா கொடு, சொல்றியா இல்லையா? ஏய் என்னம்மா யாரு? ஹாய் டியரா?
சூப்பர். என்ன மச்சான் உன் புது ஆளா? இல்லடா டேய் யாருன்னு தெரியலடா, ஏதோ அன்னோன் நம்பர்ரா. அன்னோன் நம்பர்ல இருந்து டியரா? ஏய் டிஆர்னு அனுப்புறதெல்லாம் இப்போ ரொம்ப காமனான விஷயம். எப்படி அன்னோன் நம்பர்ல இருந்தா? இந்த கதையெல்லாம் நாங்க நம்புறதா இல்ல, அன்னோன் நம்பரா? டேய் அன்னோன் நம்பர்ரா, இது தெரியலடா யாருன்னு. சரி மச்சான், இப்படி பண்ணலாம். அன்னோன் நம்பர் தானே, ஹூஸ் இஸ்ன்னு கேளு, எல்லாம் சால்வ் ஆயிரும்ல. ஆ? ஆ? ம். கரெக்ட் தானே? சென்ட் பண்ணு. ஆமா. ஹூ இஸ் திஸ்னு சென்ட் பண்ணு. என்னமா டைப் பண்றான்? ஹூ இஸ் திஸ் தானே? ஆ, அனுப்பு அனுப்பு. பாப்போம் என்ன வருதுன்னு. மாட்டான். ஏன்டா இப்படி பண்ற? பதறாத மச்சான், கூல். வந்துருச்சு இல்ல? என்ன எங்களுக்கும் காட்டுங்கப்பா. ஏய் நேத்து நைட்டு ஒன்னா இருந்தமே, இப்ப யாருன்னு யாருன்னு தெரியல ரஞ்சினி. சரிதான். சிரிக்காதடா. சாரி மச்சான், கல்யாணம் பண்ணியிருந்தானாச்சும் டிவோர்ஸ் வாங்கி தந்திருப்பேன். எனக்கு கல்யாணம் வேற ஆகல, என்ன பண்ணுன்னு தெரியலையே. காமெடி பண்ணாதீங்க, அந்த பொண்ணு பாவம். என்ன மட்டும் சீக்ரெட் இருக்கான்னு கேட்டானுங்களே, எதுக்கு பேரு? யாரு இவ? நேத்து நைட்டு நான் இல்லாதப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? சத்தியமா யார் என்னன்னு புரியலடி. நம்பர் யாது கூட தெரியல. டேய் நம்பு. ஹே ரஞ்சினி, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிராங்க் பண்ணிருப்பாங்க. இரு இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் இருக்கும். வேற யாரு பிராங்க் பண்ண போறா? கிளியரா மெசேஜ்ல சொல்லியிருக்காங்களே. எனக்கு என்னமோ இது உண்மை மாதிரி தான் தெரியுது. டேய் உன் கிரிமினல் புத்தியெல்லாம் இங்கே காமிக்காத ரஞ்சினி, அதெல்லாம் எதுவுமே இருக்காது, நீ சாப்பிடு. கரெக்ட் தாம்மா, சுந்தர் சொல்றது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. பேசாம கால் பண்ணி பாத்துறேன், யாரும் தெரிஞ்சிடும். சும்மா கோர்த்து விடாதடா. பண்ணாதானே யாருன்னு தெரியும், அதுதானே சொன்னேன். என்னம்மா? ஆமா, இந்தா கால் பண்ணு. மா யாருனே தெரியல, எதுக்குமா கால்லாம் பண்ணிட்டு? கால் பண்ணாதானே யாருன்னு தெரியும். கரெக்ட் தானே, கால் பண்ணாதானே யாருன்னு தெரியும். பண்ணு மச்சான். இப்ப கால் பண்றியா இல்லையா? இது பண்றேன். உன்கிட்ட தப்பு இல்லைல்ல, பயப்படாம கால் பண்ணு. நான் ஏத்தி விடுறேன். பண்ணு கதிரு. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. லவுட் ஸ்பீக்கர் கீழே வைக்கலாம். ஹலோ, ஹலோ யாரு? ஹலோ யாருங்க? எதுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ யாரு? மெசேஜ் அனுப்புறீங்களே, யார் நீங்க? ஹலோ, இப்ப யாருன்னு சொல்றீங்களா இல்லையா? ஹலோ. டேய் நான் தான்டா. என்ன மச்சான் பயந்துட்டியா? சார் டேய் ஃபோன் சார். ஓ சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏய் அறிவு இல்லை உனக்கு? சும்மா தான்டா பண்ணேன். டேய் சும்மா பண்ணு. டேய் சும்மா சும்மாடா நீ. பண்றா. உட்கார் நீ. சி கையெடு. டென்ஷன் ஆகாதடா. மச்சான் டேய் டென்ஷன் ஆகியா? என் விஷயம் எல்லாம் உனக்கு தானே தெரியும். ஏய் கூல்ரா. கூல். மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, எதுக்குடா டென்ஷன் ஆற?
என்ன மச்சான் எப்படி நம்ம பிராங்க்? செம பிராங்க் மச்சான். அவன் முகத்தை பார்க்கணுமே, ஈ ஆடல. சாப்பிட்றீ யாரா வைஃபா? லவுட் ஸ்பீக்கர்ல போட நல்லா ஃபன்னா இருக்கும். அப்பாடா ஐயோ பேசுறியா? நான் பேசல, எனக்கு கண்டாலே அவருக்கு ஆகாது. நான் இருக்கேன்னு சொல்லாத, நீயே பேசு. சொல்லுங்கப்பா. ஹலோ சுந்தர், எங்கப்பா இருக்க? நம்ம சிவா வீட்டுக்கு வந்தோம்ப்பா. இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே. சரிப்பா, நீ வீட்டுக்கு போய் எனக்கு கால் பண்ணு. சிவாவுக்கு நான் விஷ் பண்ணணும்னு சொல்லுப்பா. ஓகேப்பா. பா தேங்க்ஸ் பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா. சாரி சிவா, எனக்கு உடம்புக்கு முடியல, அதனால தான் உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சுப்பா. பரவாயில்லப்பா, சுந்தர் சொன்னா. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? வயசாயிடுச்சுலப்பா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கு. அப்பா நம்ம கதிர் கூட இங்க தான் இருக்கான். எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? டேய், அந்த கதிர் பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க பாவம். போன வாரம் கூட பார்த்தேன், அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்புனாங்க. நீங்கெல்லாம் சொல்லக்கூடாதாப்பா? சொன்னா எங்கப்பா கேக்குறான்? லிவின்ல தான் இருப்பேன், அடம் பிடிக்கிறான். அப்பா சொல்லு கதிர். இப்பதான் கல்யாணம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓ முதல் பத்திரிகை உங்களுக்கு தான். மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும்ப்பா. என் கல்யாணத்துக்கு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம வந்துடணும்ப்பா, சரியா? கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. டேய், எல்லாரும் ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சுந்தர் கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன்ப்பா. சரிப்பா. அப்பாப்பா ஒரு நிமிஷம். சொல்லு கதிர். உங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தியாகு இங்க தான் இருக்காரு. சொல்லாத அவர் சொல்லு. வாழ்த்து 2 பாட்டு பாடுங்களேன். சின்ன வயசுல இருந்தே சொல்றேன், தியாகு பைய கூட சேராதீங்கன்னு. சரியான ஃப்ராடா அவன். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அவனால எத்தனை முறை அடியும் திட்டு வாங்கிருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உங்களை கொண்டு போயிருக்கான். இன்னும் அவன் கூட ஏடா சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் வாயை திறந்தாலே போயிடான். கிரிமினல் ஆக வேண்டியவன் வக்கீல் ஆயிட்டான். உங்களை எங்கேயாவது கிரிமினல் கேஸ்ல மாட்டி விட போறான்டா. சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன்ப்பா. சரிப்பா. அதான் திட்டுறான்னு தெரியுதுல்ல, கட் பண்ண வேண்டியதுதானே. அவர் ஏங்க உங்களை பத்தி இப்படி பேசுறாரு? அவர் ஹெட் மாஸ்டர். ஸ்கூல் படிக்கிறப்பல இருந்தே இவனுக்கு பண்ற தப்புக்கெல்லாம் என்ன மாட்டி விட்டுருவாங்க. ஓஹோ. அப்பல இருந்தே அவர் அப்படிதான், இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. மாட்டி விட்டுருவா. தேவையில்லாம இவனுக்கு பண்ற எல்லா தப்புக்கும். டைம் போறதே தெரியல. யாருக்கு? எடு, உனக்கு தான். என்ன மறுபடியும் பில்டப்பா? இவ்வளோ ரியாக்ஷன் பண்ற? என்னங்க? நான் பாக்குறேன். குடுறா மச்சான், நான் பாக்குறேன். என்னடா இவ்வளவு கூட்டம் அமைச்சுக்குது? யாரும் அந்த பிகரு செம்மையாகுது. டேய் மச்சான், நம்ம தான் கூட அவசரம் பண்ணிக்கிறேன். நீ தான் குத்துன்னு சொல்ல மாட்டேன் மச்சான். உனக்கு நான் ஒருத்தி பத்தாதா? இப்படி ஓப்பனா கேட்டா நான் என்ன சொல்றது? மேக்கப் ஏன் இப்படி போட்டிருக்கா? அப்படியா? எங்க காட்டு பாப்போம். ஏய் சிவா, ஜமாய் ஜமாய். பாத்தியா, ஒரு போட்டோ வச்சு நம்ம ஊரே ரசிக்குது. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதா தெரியல. பெட்டர் இந்த கேமை ஸ்டாப் பண்ணிடலாம். எல்லாரையும் மூட்டி விட்டுட்டு அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, சுமாரா தான் இருக்கா. யார் இவ? இதுவா? இது யாஷிகா, எங்களுடைய ஹோட்டல் மேனேஜர். நல்ல ஹோட்டல். ஓ, மேனேஜர் சரி. ஏன் செல்ஃபி அனுப்புனா? டேய், அது நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கடா, ட்ரெஸ்ஸிங் சரியில்லைன்னு. அதனால தான் எனக்கு அனுப்பிச்சிருக்கா. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபி அனுப்புன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். ஆஹா. சரி, வெயிட்டிங் நம்பிச்சிருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதானே. டேய், மேபி என்னோட ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணலாம்ல? ஓ, ஓகே 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 ஓகே. எனக்கு ஏதோ தப்பா படுது. என்னங்க, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஏன் இப்படி எல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தோணுச்சு சொன்னேன். நான் எதுவும் தப்பா பேசல. ஐயோ நார்தரே, நீ எதுவும் பேசல விடு. பாத்தியா, எல்லாரையும் மூட்டி விடுறோம். யார் என்ன சொன்னாலும்
ஏன் சிவாவை நான் எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இப்பவே கிளியர் பண்ணிக்கலாம். சூப்பர், நல்ல ஐடியா. கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு சிவா. சூப்பர் ஐடியா. எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும்ல? இப்போ தெரியுதாங்க எதுக்கு எங்க அப்பா இவனை மட்டும் கழுவி ஊத்துறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஃபெலோ கைவ. சிவா நீங்க கால் பண்ணுங்க. சிவா வெயிட். பாத்தீங்களா எவ்ளோ தைரியமா கால் பண்றாருன்னு? அப்பவே தெரிய வேண்டாம் அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு? சொல்லுங்க, இப்போ ஒத்துக்கிறீங்களா? எப்படி இருக்காங்க பாத்தியா? I know about you, Shiva. இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் இல்ல. பரவாயில்ல, நீங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணீங்க. சரி சரி, நைட்டு 11 மணிக்கு அனுப்புறேன். இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எல்லாரும் ஃபோனை தாண்டா பார்த்துட்டு இருக்கோம். யாருமே கேஷுவலாக இல்லை. எதுக்கு இது கண்ணி பண்ணிட்டு பேசாமல் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா டேய், இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதே நீ தான். ஆல்ரெடி 2 பீஸை வேற மாட்டி விட்ட. இப்போ நான் சடனாக ஸ்டாப் பண்ண சொல்கிற? ஒருவேளை உன் சீக்கிரட்லாம் மாட்டிடுன்ற பயம் தானே? அவனை உனக்கு நுங்கடுக்க விட மாட்டேன் மச்சான். எனக்கு என்னமோ இவன் மேலே தான் நான் சந்தேகமாக இருக்கு. இல்லை எனக்கும் தான். எனக்கு என்ன சீக்ரெட், எனக்கு என்ன பயம், உங்களுக்கு அதான் சொன்னேன். புரியுதா? ஓஹோ, ஆட்டுக்குட்டி நினைய ஓனா அழுவுதான். சரி சரி, நைட்டு 11 மணிக்கு அனுப்புறேன். நான் தம் அடிச்சுட்டாரு. ஏங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது? ஒரே ஒரு தம்மு தான். என்ன பண்ணுங்க? நீ வா. நானா? நான் இன்னைக்கு தம் அடிச்சிருக்கேன். டேய், ஒரு கம்பெனிக்கு வாடா. வா. டேய், போனை விடா. எக்ஸ்கியூஸ் மீ. விடுங்க ஷைலு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரட்டும். ஏன் அவனை கூட்டு போறான்? ஃபோன் பண்ணி கேட்போமா? என்னடா விஷயம்? இந்த செட்லேயே நீதான் மச்சான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. உன்னால் மட்டும்தான் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடியும். விஷயத்த சொல்லு. ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா. நான் ஹெல்ப்பு? உன் ஃபோனும் என் ஃபோனும் ஒரே மாடலு, ஒரே கலரு. இந்த கேம் முடிகிற வரைக்கும் மாற்றி வச்சுக்கலாமா? ஏன்? இல்லை, 11 மணிக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும், அதான். ஃபோட்டோ தானடா, அதில் என்ன பிரச்சனை? ஃபோட்டோனா நார்மல் ஃபோட்டோ இல்லை மச்சான். டேய், நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு என்ன மாட்டி விட பார்க்குறியா? டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. ஒரு ஆண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 11 மணிக்கு செக்ஸியாக ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொன்னா இதை ஒய்ஃப் பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரு மச்சான். ஹெல்ப் பண்ணுறா. டேய், எனக்கே நிறையா பிரச்சனை இருக்குடா, புரிஞ்சுக்கோடா. டேய் மச்சான், உனக்கு என்னடா பிரச்சனை? உன் ஒய்ஃபும் கூட வரல. அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்தாலும் யாரும் ஒன்று எதுவும் கேட்க போகிறதில்ல. அப்புறம் என்ன மச்சான்? ப்ளீஸ்டா, ஹெல்ப் பண்ணுறா மச்சான். டேய் மச்சான்,
ப்ளீஸ்டா முடியாதுன்னு சொல்லிடாதடா. ஹெல்ப் பண்றா. ஏண்டா இந்த மாதிரி ஃபோட்டோ வரணும்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல, ம். அப்போ எதுக்குடா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண? நீ பார்த்தல்ல, அவனுக்கு 2 பேரும் என்னவே டார்கெட் பண்ணி ஒய்ஃப்கிட்ட மாட்டிட்டு பார்க்குறானுங்க. அப்போவே என் ஒய்ஃப் என் ஃபோனை பார்த்துருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அதான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணேன். எவனும் விளையாட வர மாட்டான்னு நானே மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் மச்சான். ஆ ம் 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 சரி, அந்த ஆண்டிக்கு என்ன வயசு இருக்கும்? ம். 45. டேய் 45னா அது ஆண்டி இல்லடா, பாட்டிடா. என்னால முடியாது, போடா. டேய் சாரி மச்சான். டேய் ஆமா, correct. நீ நைட்டு ஒரே ஃபன்னா இருக்கும் பார். சாப்பிட்டே இருக்கா, தூங்கிடுவேன் சீக்கிரம். டேய் என்னன்னு கேளு மச்சி. என்னடா நானும் பார்த்தேன். பியூட்டிஃபுல். என்ன தனியா ஒன்றும் இல்லடா. என்னடா நெக்ஸ்ட் டைம் கெட் டுகெதர் யா, யா, போலாம். ச்சே, இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்துல இந்த சபையில நம்ம சுந்தரோட ஒய்ஃபை சேர்ந்தாங்கன்னா செம ஃபன்னா இருந்துருக்குல்ல. கரெக்ட். ஆமா. மச்சான் நீ என் ஒய்ஃபுக்கு கால் பண்ற. இதோ கால் பண்றாரு. டேய், அவளுக்கு கால்லாம் பண்ணிருக்காதடா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, என்னன்னு கேட்க வேணாமா? பாயிண்ட். மச்சான் நீ கால் பண்ணு. இதோ பண்றேன். டேய் கால் பண்ணாதடா, சொன்னா கேளுடா. டேய் லூசு பையல. கால்லாம் பண்ணலடா. எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆற? ஒய்ஃப்னு சொன்ன உடனே எப்படி பயப்படுற மச்சான்? பின்ன அவளுக்கே உடம்பு சரியில்லை, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கா. நீ பாட்டி கால் பண்ணா உன் ஃப்ரெண்டுக்கு அறிவு இல்லைன்ட்டு என்னதான்டா திட்டுவா? அவள் திட்டுறதெல்லாம் கேட்டு முடியாது மச்சான். சிவா, சுந்தர் பயப்படுறத பார்த்தா அவங்க வைஃப் அவரை பயங்கரமா திட்டுவாங்க போல. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு. அவன் ஒய்ஃப் மட்டும் இங்க வந்திருக்கணும், செம்ம ஃபன்னா இருக்கும். டேய் இருக்காதடா. பாத்தியா உன் ஃப்ரெண்ட வைஃபுக்கு எப்படி பயப்படுறாங்கன்னு? கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அப்படிதான் இருக்கணும். டேய் நீ வேற. அவனோட நான் தான் அவனுக்கு ரொம்ப பயப்படுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் பாத்துக்குவேன். டேய் டேய் அமைதியாடுறா. ஏய் சும்மா இருடா. டேய் யாருக்கோ மெசேஜ் வந்திருக்கு. யாருக்கு? யாரோடதுப்பா? நாட் மைண்ட். டேய் குஞ்சு பாரு, அது உண்டு தான். எந்தா எந்த இந்த டோன் இல்லையடா. நடிப்பா அப்படியே. டேய் என்னடா வந்திருக்கு? எல்லாருக்கும் காட்டுறா. இருடா, நெட் ஸ்லோவா இருக்கு, டவுன்லோட் ஆயிட்டு. டேய் ஃபோனை உடைச்சிடாதடா. ஏன் ஃபோன்டா? நான் உடைப்பேன்டா. டேய் ஃபோட்டோக்காக ஃபோனை உடைச்சா செலவு உனக்கு தானே, அதான் சொன்னேன். என்ன வந்திருக்கு? டேய் அவ்வளோ டென்ஷன் ஆகிற அவளுக்கு என்னடா வந்திருக்கு? காமிடா. வேணாம்டா. மா புடிப்பா. ஏய், சொல்றா பாத்துடா. ஏய் வேணாம்டா. டேய் சிக்கி பாக்காத. மச்சான் நல்ல வேளை நீ இன்னைக்கு உன் ஒய்ஃபோட வரல, தப்பிச்ச மச்சான். ஏண்டா நீ பொண்ணுகிட்டே பேச வேண்டாம்னு நினைச்சா இப்படி கேள்விங்கிட்ட போட்டோ வரவளுக்கா காஞ்சி போய் கிடக்குற நீ? எல்லாம் அவன் ட்ரைனிங் தானே. சேர்க்க சரியில்லை பார்த்துக்கோ உனக்கு. மூடு. என்ன? சோ டிஸ்கஸ்டிங். ஒரே பேட் இல்ல. என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு இவ்ளோ கேவலமான டேஸ்ட்? கிளவி கூட எல்லாம் போய் ஏய், அது அவன் பர்சனல். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன? என்னடா எல்லாரையும் கோத்து விட்டுங்கிறான். சீ. ஏய் இனிமேல் யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, புரியுதா? கேம் என்ன ஓப்பனாக காட்டணும், அவ்வளோதானே? இந்த மச்சான் ஃபோன்.
சாமி கூட எனக்கு தெரிஞ்ச முன்னாடி அவன் அப்படிலாம் இல்லவே இல்லை. சாரி இப்பதான் மச்சான் என்னாச்சுன்னே ஹெல்ப் தெரியல. பண்ணதுக்கு தேங்க்ஸ். பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் அவனோட பர்சனல், நம்ம அதெல்லாம் கேட்க சாப்பிடு. முடியாதுல்ல. எல்லாம் உண்மைதான். அதான் ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டாங்களே, இனிமேல் ஒரு ப்ராப்ளம் இல்லை. கரெக்டா சொன்னீங்க. எல்லாம் பாரு முன்னாடி சொன்ன பேச்சு தாண்டி நடக்குது. ஜான். ஜான், யாரோ ஜான் மெசேஜ் பண்ணிருக்காரு. மறுபடியும் நீ லூசு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? யாருங்க ஜான்? எதுக்கு உங்களை திட்டி மெசேஜ் பண்ணிருக்காரு? என்னோட நியூ கிளைண்ட் ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தான். மீட் பண்ண முடியல, அதான் கடுப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஃப்ரீயாக விடு. ஆமா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உனக்கு புரியலையா? என்னங்க இப்படி மெசேஜ் பண்ணிருக்காரு? ஆ? டேய், இது கிளைண்ட் அனுப்பின மெசேஜ் மாதிரி இல்லையே. யாரா அது? டேய், அவனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குடா. குடிச்சிட்டா அப்படிதான் ஏதாச்சும் அனுப்பிட்டு இருப்பான். டேய் முதல்ல அவனை கட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லி ஒரு மெசேஜை போடுறா. ஓகே. ஆமா, கதிர் சொன்னதா கரெக்ட். டிஸ்டர்ப் பண்ணாதானே மெசேஜ் பண்ணிருங்க. சரி ஓகே, நான் அப்படியே அனுப்புறேன். டேய், அவன் தான் ட்ரிங்க் பண்ணிருக்கான்னு தெரியுதுல்ல. ஆமா. நீ என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் திருப்பி ரிப்ளை பண்ணிட்டே தான் இருப்பான். பிளாக் பண்றா. யா, ஐ திங்க் தட்ஸ் பெட்டர். ஆமா, பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிருங்க. பிளாக் பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம? டேய் பிளாக்லாம் பண்ணாதா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு யூஸ் ஆகும்டா. கிளைண்ட் இல்லை, அதான் இப்போ பேச முடியாது, அப்புறம் பேசுறேன்னு அப்படி ஏதாவது மெசேஜ் அனுப்புடா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டேன். போதுமா? இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இன்னொரு மெசேஜ். என்ன விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க இது? ஏன் ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான்? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. மச்சான், நீ கேவாடா? டேய் நீங்க கேவா? ஏய், சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பழகிட்டு இருக்கோம், இப்படி கேக்குற? அசிங்கமா இல்ல? ஒருவேளை ரீசன்ட் டைம்ல கூட கேவா மாறி இருக்கலாம்ல. லூசாடா நீ? ரீசன்ட் டைம்ல எவனாச்சும் கேவா மாறுவானா? ஏய், நீ ஏன்டி அழுதுட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் கேங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, இப்படி கேட்டுட்டு இருக்க? எனக்கே டவுட் ஆகுதுடா. எனக்குமே புரியலடா. டேபிள் அடியில் வேற கால் ஒரு அடிக்கடி. நான் அவனை மீட் பண்ணதே இல்லடி, போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். நான் நம்ப மாட்டேன். அவருக்கு கால் பண்ணுங்க, அப்பதான் நம்புவேன். கரெக்ட், கால் பண்ண. அவன் தண்ணி அடிச்சிருக்காண்டி, அவன் என்ன பேசுவான்னு யாருக்கு தெரியும்? நான் நம்ப மாட்டேன். நீங்க கால் பண்ணுங்க. டேய், கால் பண்றேன். ஷைலு இவ்ளோ அழுதுட்டு இருக்காங்கல்ல, ஒரு வாட்டி கால் ஆச்சு பண்ணுங்க. டேய், இவ்வளவு நேரம் கேக்குறல்ல, கால் பண்றா. வேணாம்டா. டோன்ட் வரி ஷைலு, ஹி இஸ் காலிங். அழாதீங்க. அல்லாதரி.
ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப இன்னொருத்தன் கிடைச்சவனே என்ன கழட்டி விட்டல. இந்த ஆம்பளை சாபம் உன்னை சும்மாவே விடாது. நல்லா அனுபவிப்ப பாரு.